வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸசைஸ் 2.7ல 4th சம் x+6 x+12 மற்றும் x+15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எண்ணில் xஇன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கோமா. பாருங்க, இந்த x+6 x+12 x+15 பெருக்கு தொடர் வரிசை. ஓகேவா, இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஓகேம்மா, பெருக்கு தொடர் வரிசைனா இதில் வந்து எப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்ம். பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் வந்து என்னவா இருக்கும்? பொது விகிதம் சமமாக பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் சமமாக இருக்கும். அதாவது r = T2/T1 T3/T2 இந்த விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது? T1. செகண்ட் வந்து என்னது? T2. தேர்டு வந்து என்னது? T3. ஸோ T2 வந்து என்னது? x+12 / x+6. T3 வந்து என்னது? x+15 / x+12. ஓகேவாம்மா? நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? x+12 into x+12 this cross this equal to x+6 into x+15. ஓகேவா? இது வந்து என்னதுமா? x+12 the whole square. இது மல்டிப்ளை பண்ணுவோம். x ஸ்கொயர் 15x plus 6x 90. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x+12 a square plus b square 12 plus 12 144 plus பார்த்தீங்களாம்மா? உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், x+12 the whole squareக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்லாமா? a plus b the whole square. அப்போ அதுக்கு ஃபார்முலா இருக்கலாமா? a plus b the whole square a square plus b square plus 2ab. அப்போ நிச்சயமையும் x+12 the whole squareனா a வந்து x, b வந்து 12, a ஸ்கொயர்னா x ஸ்கொயர், b ஸ்கொயர்னா 12 the whole square, 2 into x into 12. So x square plus 2 square 144 plus 24x. ஓகேம்மா? இப்போ x+12 the whole square equal to x square plus 21x x square plus 21x plus 90. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், x square plus 24x plus 144 equal to x square plus 21x plus 90. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். x square plus 24x plus 144 minus x square minus 21x minus 90 equal to 0. இதுவும் கேன்சல் ஆகிடும். 24xனா 3x. இப்போ 1 அப்படி தானம்மா? திஸ் அடுத்து திஸ் 144லேருந்து 90 கழிச்சா என்ன வரும்? 144லேருந்து 90 கழிச்சா 4 54 தானம்மா? ஸோ தட் இஸ் சாரி 3x plus 54 equal to 0. அப்படி தானே? 24x minus 21x 3x. 144லேருந்து 90 கழிச்சா 54. ஸோ 3x equal to minus 54. ஸோ x equal to minus 54/3 18. ஸோ எக்ஸ் வந்து என்னது? -18. ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கண்டிஷனை வந்து புரிஞ்சுக்கிடணும். பெருக்கு தொடர் வரிசைனா பொது விகிதம் சமமாக இருக்கும். பொது விகிதம்னா r = T2/T1 = T3/T2. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணி x = -18 நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.